அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் 300 வருடங்களுக்கு பிறகு வரும் அபூர்வ மகா சிவராத்திரியை பற்றித்தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி சிவராத்திரி உருவானது, ஏன் கொண்டாடப்படுகிறது? புராண கதை தெரியுமா? இந்துக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருநாள் சிவராத்திரி. நாட்டில் மிக பெரிய சிவதலங்கள் பல உள்ளன. ஒவ்வொரு பகுதிகளிலும் கட்டப்பட்டுள்ள சிவதலங்கள் அப்பகுதி மற்றும் அந்த தலம் கட்டப்பட்ட போது அங்கு பின்பற்ற மக்களின் கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளன. ஆனால் சிவலிங்கமும் அவருக்கு உகந்த சிவராத்திரி திருநாளை கொண்டாடும் விதம் எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகவே உள்ளன. மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம், அதாவது தேய்பிறை சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மக்கள் விரதம் இருக்கும் முறைகளும் கூறப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி எப்படி உருவானது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் உலகம் பிரளயம் ஆனபோது அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின. இதனால் அண்ட பிரமாண்ட உலகம் செயலற்று இருந்தன. கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரமாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு, உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாத தவம் செய்தார். அப்போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார். அம்பிகையின் வேண்டுகோள் என்னவென்றால், உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் உயிரிகளும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று அம்பிகை வேண்டிக் கொண்டாள். அதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமான், சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற்றப்பட்டதாக புராண கதைகள் கூறுகின்றன. அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடித்து வருகின்றது. வருகிற மார்ச் 8ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை வரும் மகா சிவராத்திரி 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசய மகா சிவராத்திரி ஆகும். இந்த நாளில் 4 யோகங்கள் ஒன்று கூட உள்ளது. தமிழ் மாதங்களில் வரும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதில் மாசி மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த மாசி மாதத்திலே மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி மாசி மாதம் வரும் சதுர்த்தசி திதியில் தேய்பிரையே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வரும் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து இப்போது முதலே சிவாலயங்களிலும் சிவபக்தர்களும் மகா சிவராத்திரி கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். நடப்பாண்டு வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியானது 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அபூர்வ மகா சிவராத்திரி ஆகும். இந்த நன்னாளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனை வணங்கி பூஜித்தால் வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும். 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அதிசயம் அது என்ன? இந்த மகா சிவராத்திரியில் 4 யோகங்கள் ஒன்று கூட உள்ளது. அதாவது சர்வார்த்த சித்தி யோகம், சிவயோகம், சிரவண நட்சத்திரம் மற்றும் சுக்கிர பிரதோஷம் இந்த மகா சிவராத்திரியில் ஒன்று கூட உள்ளது. இதற்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மகா சிவராத்திரியில் இந்த 4 யோகங்களும் ஒன்று கூடியதாக
ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதற்கு பின்பு தற்போதுதான் இவை ஒன்று கூட உள்ளது. சர்வார்த்த சித்தி யோகம் என்றால், யோகம் என்றாலே அதிர்ஷ்டம் என்று பொருள் அடங்கும். சர்வார்த்த சித்தி யோகம் என்பது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும். மகா சிவராத்திரி தினத்தில் இந்த சர்வார்த்த சித்தி யோகமானது காலை 6:32 மணி முதல் 10:40 மணி வரை உள்ளது. சிவயோகம் என்றால் என்ன? சிவயோகம் என்பது ஆழ்மன அமைதியுடன் செயல்படும் தியானம் மற்றும் சிவநாமங்கள் ஆகியவற்றை கைகூட வைக்கும் யோகமே ஆகும். சிரவண நட்சத்திரம் என்றால் என்ன? சிரவண நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரமே சிரவண நட்சத்திரம் ஆகும். இந்த சிரவண நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை. சிரவண நட்சத்திரம் வரும் இந்த மகா சிவராத்திரியில் சனி பகவானையும் அவரது குருவான சிவனையும் வணங்கி புதிய தொழில் தொடங்குவது அமோகமாக கருதப்படுகிறது. சுக்கிர பிரதோஷம் என்பது என்னவென்றால், சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் பிரதோஷமாகும். வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்கிர பிரதோஷமாகும். மகா சிவராத்திரியில் வரும் இந்த சுக்கிர பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நமது துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். மகா சிவராத்திரி தினத்தில் ஒன்று கூடும் இந்த சர்வார்த்த சித்த யோகம், சிவயோகம், சிரவண நட்சத்திரம் மற்றும் சுக்கிர பிரதோஷத்தால் இந்த மகா சிவராத்திரி மேலும் சிறப்பானதாக மாறியுள்ளது. இந்த தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று அவரை வணங்கினால் குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் நீங்கி, பல இன்னல்கள் நீங்கி, திருமண யோகம், புத்திர பாக்கியம் உள்பட செல்வ செழிப்புடன் வாழலாம் என்பது ஐதீகமாகும். இந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை வரும் மகா சிவராத்திரி அன்று இரவு 8 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற உள்ளன. 5 யோகங்களும் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இது 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கிறார்கள். சிவபெருமானுக்கு பிரியமானது வில்வமாகும். ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது 1,00,000 ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாகும். 7 ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும். மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயத்திற்கு வில்வம் வாங்கி தர மறக்காதீர்கள். சிவராத்திரி நாளில் சிவபெருமானை தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும். சிவலிங்கத்தை கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம், உடல் வலிமை அதிகமாகும். பசு நெய் கொண்டு அபிஷேகம் செய்தால் சொர்க்க வாழ்வு கிடைக்கும். அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் தீராத கடன்களும் தீரும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும்.